வாங்க இப்போ குலதெய்வ செம்பு எப்படி நான் வைப்பேன்னு சொல்கிறேன். இப்போ வந்து நல்ல புளி போட்டு நல்லா விளக்கிட்டு நான் இதை வச்சுருக்கேன். இப்போ வந்து மஞ்சள் தடவிடலாம் அதில். இது நல்ல வைப்ரேஷன் கொடுக்கும். அந்த அதுக்குள்ள போடுற நறுமணமெல்லாம் நல்லா அந்த ஹாலே வரும். நல்லா அந்த பூஜை ரூமே நல்லாயிருக்கும். அதோட வாசனை இதெல்லாம். இப்போ மஞ்சள் போட்ட வச்சாச்சு. இதே வந்து பெண் தெய்வமாக இருந்தால் குங்குமம் வச்சுக்கணும். இல்லைன்னா நீங்கள் வந்து குங்குமம் போட வேண்டியதில்லை அந்த செம்பில். இப்போ நான் குங்குமம் வைக்கிறேன் இதில். இதில் வைக்கிறதுல இல்லை, உள்ளே போடுறதுல. இப்போ பாருங்கள், நான் மஞ்சள் 1 ஸ்பூனு மஞ்சள் தூள், இது வந்து சந்தனம் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன், விபூதி ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ நான் எங்களுக்கு வந்து குலதெய்வம் வந்து பெண் தெய்வம் காமாட்சி அம்மன், அதனால் நான் குங்குமம் போடுறேன். இப்போ வந்து ஜவ்வாது போட்டுக்கலாம். ஜவ்வாது போட்டுக்கிட்டு 5 ஏலக்காய் தட்டிட்டு, சோம்பு கொஞ்சோண்டு கிராம்பு அதுவும் போட்டுக்கிட்டு, இது பச்சை கற்பூரம் இது போட்டு நல்லா உதுத்துட்டு பவுட்ரு பண்ணி போட்டுங்க. போட்டுட்டு தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிடுங்க. கலச்சிட்டு இது பூ வேணாலும் போட்டுக்கலாம். அதில் போட்டுட்டு இப்படி தான் நான் குலதெய்வ செம்பு வைப்பேன். இது வந்து இலுப்பை எண்ணெய் தான் குலதெய்வத்துக்கு, எங்கள் குலதெய்வத்துக்கு நல்லது. அதனால நான் இலுப்பெண்ணெயில் விளக்கேற்றுவேன். இது ஒரு நல்ல வைப்ரேஷனை கொடுக்கும் எனக்கு. ஆனால் நான் அனுபவிப்பேன். நான் நல்லா குலதெய்வம் தெரியாதவங்க கூட இந்த இலுப்பெண்ணெயில் வந்து 48 நாள் விளக்கேற்றினா தெரியும்.